வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு குயிக் அண்ட் ஈஸியாக மாங்காய் தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான நல்ல முத்தின ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய்களை நல்லா கழுவிட்டு தோலை சீவி எடுத்துக்கோங்க. மாங்காயோட சதைப்பகுதி இது மாதிரி லைட் எல்லோ கலரில் இருந்ததுன்னா தான் மாங்காய் தொக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் 3 மாதத்துக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். காம்பு பகுதியை நீக்கிட்டு கேரட் துருவிலையோ சிப்ஸு செத்துறதுலையோ துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி பீலராலேயோ வேணாலும் செதுக்கி எடுத்துக்கலாம். எல்லா மாங்காயும் இதை மாதிரி செத்தி எடுத்துட்டு மாங்காய் துருவலில் எண்ணெய் விட்டு எல்லா பீஸ்லேயும் எண்ணெய் கோட்டாகிற மாதிரி நல்லா பிசிறி கலந்து விட்டுக்கோங்க. இதை மாதிரி செஞ்சிங்கன்னா மாங்காய்களை வேக வச்சு எடுக்கும்போது கட்டியாக இல்லாமல் உதிர் உதிராக இருக்கும். எண்ணெய் விட்டு கலந்த மாங்காய் துண்டுகளை ஒரு காய் வடிகட்டியில் கொல்ற வரைக்கும் இது மாதிரி தாப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அழுத்தி எடுத்து வச்சிங்கன்னா அடைஞ்சி போய் உள்ள மாங்காய் துருவல் வேகாமல் போயிடும். மிச்சம் இருக்கிற மாங்காய் துருவலை அடுத்த தடவை வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டு வச்சு மூடி குக்கருக்குள்ளே வச்சு 2 விசில் விட்டுக்கோங்க. சூடான வெறும் வாணலியில் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து மிதமான தீயில் கைவிடாமல் வறுத்து இது மாதிரி வெடித்து பொன்னிறமாக பொரிஞ்சதும் ஆற விட்டு நைஸாக பொடியாக்கிக்கோங்க. ஸ்டீம் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கும். மிச்சம் இருக்கிற மாங்காயும் இதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. அடி கனமான எவர் சில்வர் வாணலியில் சமையல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்ச மாங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கல்லுப்பு சேர்த்து கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் தூளாக்கின வெல்லம் சேர்த்து அடி பிடிக்காமல் அப்பப்போ கலந்து விட்டு 3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இது மாதிரி மேலே பளபளப்பாக வாணலியில் ஒட்டாமல் வரும். அப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வதக்குனிங்கன்னா 2 நிமிஷத்தில் இது மாதிரி ஓரத்தில் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய் தூள் சேர்த்து கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் தொக்கு நல்லா இறுகி இது மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போது பெருங்காய பொடி வறுத்த வெந்தய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா சேர்த்து கலந்துட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதே பாத்திரத்தில் வச்சிருந்து தொக்கு சுத்தமாக சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு க்ளீனான கண்ணாடி பாட்டிலில் அழுத்தி எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு லேயர் எண்ணெய் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஒவ்வொரு தடவை தொக்கை எடுக்கும்போதும் க்ளீன் ஸ்பூனை யூஸ் பண்ணி எடுத்துட்டு யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஊறுகாய் எண்ணெய்க்கு மேலே தெரியாத அளவுக்கு அழுத்தி விட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இனிப்பு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கிற இந்த மாங்காய் தொக்கை தயிர் சாதம் குழம்பு சாதம் உப்மா அடை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.